360 செய்திகள். 200 யூனிட் கட்டணமில்லா மின் திட்டத்தால் கடந்த 3 மாதங்களாக அதிக மின் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக பரவும் தகவல் தவறானது என தமிழக அரசின் தகவல் நம்பகத்தன்மை பிரிவு விளக்கமளித்துள்ளது. சென்னை உட்பட பல்வேறு இடங்களில் மின் கட்டணம் வழக்கத்தை விட 2-3 மடங்கு அதிகமாக வந்திருப்பதாக பலரும் குற்றம் சாட்டி வந்தனர். அரசு அறிவித்துள்ள 200 யூனிட் இலவச மின் திட்டத்தால் கடந்த 3 மாதங்களாக தங்களுக்கு அதிக மின் கட்டணம் வருவதாக சில போலியான செய்திகளை சமூக வலைதளங்களில் பரப்பி வருகின்றனர். 2-3 மந்த்ஸா நம்ம சாமானிய மக்களுக்கு அவங்களோட ஈபி பில் அவ்வளோ அதிகமாக வந்துட்டே இருந்து இதற்கு மறுப்பு தெரிவித்து மின்சார வாரியம் வெளியிட்ட அறிக்கையில் 200 யூனிட் இலவச மின் திட்டத்தின் மூலம் 1,42,00,000 மின் நுகர்வோர்கள் பயனடைந்துள்ளனர். மின் கட்டணத்தில் எவ்வித மாற்றம் செய்யப்படவில்லை. மின் கட்டணம் குறித்து வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று மின்சார வாரியம் சார்பாக கேட்டுக் கொள்ளப்படுகிறது. தமிழக அரசு அறிவித்துள்ள 200 யூனிட் கட்டணமில்லா மின் திட்டத்தால் தான் கடந்த 3 மாதங்களாக அதிக மின் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக சமூக வலைதளங்களில் சிலர் பதிவிட்டு வந்தனர். இந்நிலையில் அதிக மின் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக வெளியான தகவல் தவறானது என்று தமிழக அரசின் தகவல் நம்பகத்தன்மை பிரிவு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசின் மின் பகிர்மான கழகம் அளித்துள்ள விளக்கத்தில் 200 யூனிட் இலவச மின் திட்டத்தின் மூலம் 1,42,00,000 மின் நுகர்வோர்கள் பயனடைந்துள்ள நிலையில் ஜூன் மாதத்தில் 59,31,000 மின் நுகர்வோர்களும் ஜூலை மாதத்தில் 60,92,200 மின் நுகர்வோர்களும் இலவசமாக மின் சேவையை பெற்று பயனடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மின் கட்டணத்தில் எந்தவித மாற்றமும் செய்யப்படாததால் அது குறித்த வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் தகவல் நம்பகத்தன்மை பிரிவு கேட்டுக் கொண்டுள்ளது. சென்னை மாநகராட்சியில் வீடுகள், வணிக நிறுவனங்களுக்கான திருத்தப்பட்ட சொத்து வரி மதிப்பீடு தொடர்பான ஆட்சேபனைகளை வட்டார துணை ஆணையர் அலுவலகத்தில் இன்று முதல் தெரிவிக்கலாம் என்று மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சியில் வீடுகள், வணிக நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றுக்கான சொத்து வரி திடீரென உயர்த்தப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்தது. அதனால் இதனை மறுத்துள்ள மாநகராட்சி நிர்வாகம் தவறான கணக்கீடு அல்லது குறைத்து மதிப்பிடப்பட்ட கணக்கீட்டின் அடிப்படையில் சொத்து வரி செலுத்தி வந்து சொத்து உரிமையாளர்கள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கு சொத்து வரி மதிப்பீட்டில் திருத்தம் செய்து அதன் அடிப்படையில் வரி உயர்த்தப்பட்டு சம்பந்தப்பட்ட உரிமையாளர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதன் மீது ஆட்சேபனைகள் இருந்தால் இன்று முதல் மேல்முறையீடு செய்யலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. அதன்படி சொத்து வரி மதிப்பீடு உயர்வு தொடர்பான ஆட்சேபனைகளை பேசின் பிரிட்ஜில் உள்ள வடக்கு மண்டல அலுவலகம், ஷெனாய் நகரில் உள்ள மத்திய மண்டல அலுவலகம் மற்றும் அடையாறில் உள்ள தெற்கு மண்டல அலுவலகத்தில் இன்று காலை 10 மணி முதல் புகார் அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேரில் வர முடியாத பட்சத்தில் மின்னஞ்சல் வாயிலாகவும் ஆட்சேபனைகளை தெரிவிக்கலாம் என்று மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. அணைகளில் தேவைக்கு அதிகமாக தண்ணீர் இருந்தும் கர்நாடகா திறந்து விடுவதற்கு மறுப்பு தெரிவிப்பதாக உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு குற்றம் சாட்டியுள்ளது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையிலும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவின்படியும் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்து விடுவதை உறுதி செய்ய கோரி தமிழக அரசு வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கில் கர்நாடக அரசு குறுகிய பதில் மனு அளித்தது. அதில் யதார்த்தத்தை கணக்கில் கொண்டு நீர் பகிர்வு விகிதாச்சார அடிப்படையில் உச்சநீதிமன்றம் வரையறை செய்த நீரை திறந்துவிடக் கூறுவது ஏற்புடையது அல்ல என கர்நாடக அரசு தெரிவித்தது. இதற்கு தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்திற்கு தற்போது வரை 35 TMC தண்ணீரை திறந்திருக்க வேண்டிய நிலையில் அதில் 15% கூட கர்நாடகம் கொடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. மேலும் காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவை கர்நாடக அரசு அமல்படுத்துவது கிடையாது என்று குறிப்பிட்டுள்ள தமிழக அரசு இதனால் ஒவ்வொரு முறையும் நீரை பெறுவதற்கு சட்ட போராட்டங்கள் நடத்துவதாகவும் கூறப்பட்டுள்ளது. எனவே காவிரி நீர் திறப்பு விவகாரத்தில் கர்நாடக அரசு தாக்கல் செய்துள்ள பதில் மனுவை நிராகரிப்பதுடன் கடந்த 2018 ஆண்டு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் கர்நாடக அரசு தண்ணீர் திறப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் தமிழக அரசு கேட்டுக் கொண்டுள்ளது. தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தனி தீர்மானம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேறியது. சட்டப்பேரவையில் தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தனி தீர்மானத்தை முதலமைச்சர் விஜய் முன்மொழிந்தார். அப்போது பேசிய அவர், மகளிருக்கான 33% இடஒதுக்கீட்டை தாமதிக்காமல் உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். மகளிருக்கான தொகுதி ஒதுக்கீட்டை மக்கள் தொகை கணக்கெடுப்பு மற்றும் தொகுதி மறுவரையுடன் இணைத்து அதனை ஒத்திவைக்க கூடாது. மேற்படி தொகுதி ஒதுக்கீட்டை விரைந்து நடைமுறைப்படுத்துவதற்கு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசை வலியுறுத்துகிறது. தொடர்ந்து பேசிய முதலமைச்சர் விஜய், மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை 543 என்ற நிலையிலேயே தொடர வேண்டும் என வலியுறுத்தினார். நாடாளுமன்ற மக்களவையின் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையை 543 என்ற நிலையிலேயே நிரந்தரமாக்க வேண்டும். வரவிருக்கும் மக்களவை பொது தேர்தலிலும் அதன் பிறகு சட்டமன்ற பொது தேர்தல்களிலும் 1/3 பங்கு தொகுதி ஒதுக்கீட்டு பலனை பெண்கள் பெறுவதை உறுதி செய்ய வேண்டும் என ஒன்றிய அரசை தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை ஒருமனதாக வலியுறுத்துகிறது. 50% அளவில் உறுப்பினர்களின் எண்ணிக்கையை உயர்த்தினாலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பிறகு தமிழ்நாட்டின் பிரதிநிதித்துவம் குறைய வாய்ப்புள்ளதாக முதலமைச்சர் விஜய் குறிப்பிட்டார்.
தொகுதி மறுவரையறைக்கு எதிராக முதலமைச்சர் விஜய் முன்மொழிந்த தனி தீர்மானத்திற்கு திமுக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் ஆதரவு தெரிவித்தன. தமிழ்நாட்டு எம்பிக்களுடைய விதிகாச்சாரம், நம்மளுடைய ரெப்ரசன்டேஷன் இப்ப இருக்கக்கூடிய 7.18% சதவீதத்தை குறைக்க அனுமதிக்க கூடாதுன்னு மீண்டும் வலியுறுத்தி சொல்லி அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தீர்மானத்தை நாங்கள் வரவேற்கின்றோம். திராவிட முன்னேற்ற கழகத்தின் நன்றி சொல்லுகிறோம் எதிர்க்கட்சி தலைவர் அவர்களுக்கு. பாராளுமன்றத்தில் அந்த சட்டம் வரும்பொழுது வெளிநடப்பு செய்யாமல் அந்த சட்டத்திற்கு எதிராக வாக்களிக்க வேண்டும். டீலிமிட்டேஷன் எந்த நேரத்திலும் மத்திய அரசு கொண்டு வரலாம் என்கிற அடிப்படையில் தான் இந்த தீர்மானம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார். தொகுதி மறுவரையறைக்கு எதிரான தீர்மானம் குறித்து சட்டப்பேரவையில் அரசியல் கட்சி தலைவர்கள் தங்களது கருத்துக்களை முன்வைத்தனர். முற்போக்கான கொள்கைகளால், மக்கள் நல திட்டங்களால் சமூக பொருளாதார கல்வி தளங்களில் வளர்ச்சி கண்டு நாம் சிறந்து விளங்கிடும் சூழலில் அதற்காக நம்மை தண்டிக்கும், நம்மை பின்னுக்கு இழுக்கும் தொகுதி மறுவரையை ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. பெண்களின் உரிமைக்காகவும் அவர்கள் அரசியல் அதிகாரம் பெறுவதற்கும் எதிராக நாங்கள் பார்க்கின்ற காரணத்தினால் இந்த தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கவில்லை. இந்த 2 தீர்மானங்களிலுமே ஒன்று, மத்திய அரசு சட்ட முன்வடிவு கொண்டு வர வேண்டும். அதற்கு பிறகுதான் தொகுதி மறுசீரமைப்பை பற்றி நாம் ஆய்வு செய்தால் சிறப்பாக இருக்கும் என்ற என் கருத்தை கூறுகிறேன். ஏற்கனவே பலமுறை நமக்கு இன்னல்களையும் சவால்களையும் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே வருமுன் காப்போம் என்ற அடிப்படையில் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த தனிநபர் தீர்மானத்தை வரவேற்று அமைகிறேன். நாடாளுமன்றத்தில் மாநிலங்களிடையே ஏற்றத்தாழ்வுகள் கூடாது, சமநிலை இருக்க வேண்டும். இவ்வளவு அவசரப்பட்டு ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதை எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி ஏற்றுக்கொள்வதில்லை. ஆகவே இந்த தீர்மானத்தை நாங்கள் எதிர்க்கின்றோம். இதையடுத்து தனி தீர்மானம் பேரவையில் நிறைவேறியது. ஏற்போர் ஆம் என்க, மறுப்போர் இல்லை என்க. ஏற்போரே அதிகம் என்று கருதுகிறேன். ஏற்போரே அதிகம். தீர்மானம் நிறைவேறியது. வருவாயை பெருக்கும் முயற்சியில் தாவேக் அரசு ஈடுபட்டுள்ளதாக கூறிய நிதியமைச்சர் மரிய வில்சன், நிதி ஆதாரம் கிடைக்கப் பெற்றதும் அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என்று கூறினார். சட்டப்பேரவையில் பேசிய நிதியமைச்சர் மரிய வில்சன், ஆட்சிக்கு வந்து 28 மாதங்களுக்கு பிறகே திமுக அரசு மகளிர் உரிமைத் தொகையை வழங்கியதாக சுட்டிக்காட்டினார். மகளிர் உரிமைத் தொகை அரசு பதவியேற்றது மே 2021. திட்டம் தொடங்கப்பட்டது 15/9/2023. அதாவது சுமார் 28 மாதங்கள் கழித்தே அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க. மேலும் முந்தைய திட்டங்களை பெயர் மாற்றி நகல் எடுக்கவில்லை என்று கூறிய மரிய வில்சன், அதனை மேம்படுத்தும் முயற்சியில் அரசு ஈடுபட்டு வருவதாக விளக்கமளித்தார். அப்போது குறுக்கிட்ட முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, 3 மாதங்களில் 15,000 கோடி ரூபாய் வருவாய் எப்படி வந்தது என கேள்வி எழுப்பினார். 3 மாத காலத்திற்குள்ளாகவே அரசாங்க கஜானாவில் 15,000 கோடி உங்களுக்கு வந்திருக்கிறது. இந்த பணம் உங்களுடைய கஜானாவுக்கு வந்திருக்கிறது என்றால் அந்த விவரத்தை எதன் வாயிலாக வந்திருக்கிறது? இதற்கு பதிலளித்த அமைச்சர் மரிய வில்சன், வருவாய் வர தொடங்கியிருப்பதாக கூறினார். ஒரு அமௌண்ட் ஜெனரேட் ஆரம்பிச்சனாலே we are very happy. The projected 15,000 crores will be achieved very shortly. Yes, I agree sir, 100%. நீங்க சொன்னதுக்கு பதில் சொல்லிட்டாரு. நாங்க we are predicting மட்டும் it started to coming into our account. அதை மட்டும் நாங்க தெளிவுபடுத்த விரும்புறோம். பள்ளிக்கல்வி மற்றும் உயர்கல்வித்துறையில் எந்த திட்டமும் நிறுத்தப்படவில்லை என அமைச்சர் மரிய வில்சன் விளக்கமளித்தார். போதைப்பொருள் கடத்தல் வழக்கு தொடர்பாக தமிழகம் மற்றும் மிசோரமில் தேசிய புலனாய்வு முகமையினர் நடத்திய சோதனையில் 1,60,00,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. கடந்த 2024ஆம் ஆண்டு அந்தமானில் உள்ள பேரன் தீவு அருகே படகில் கடத்தப்பட்ட 6,017 கிலோ மெத்தப்பட்டமைன் போதைப்பொருள் பறிமுதல் செய்யப்பட்ட வழக்கை தேசிய புலனாய்வு முகமை விசாரித்து வருகிறது. இந்த வழக்கு சம்பந்தமாக தமிழ்நாடு மற்றும் மிசோரமில் தேசிய புலனாய்வு முகமையினர் நேற்று அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். சென்னையில் ஆவடி, பழைய வண்ணாரப்பேட்டை மற்றும் மதுரை அவனியாபுரத்தில் உள்ள பாலமுருகனின் வீடு உள்ளிட்ட 8 இடங்களிலும், மிசோரமில் ஐஸ்வால், ஜம்பாய் உள்ளிட்ட 5 இடங்களிலும் சோதனை நடைபெற்றது. சென்னையில் நடைபெற்ற சோதனையில் 71 லட்சம் ரூபாய் ரொக்கம், 51 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அமெரிக்க டாலர்கள், 6,800 ரூபாய் மதிப்பிலான மியான்மர் நாட்டு கரன்சிகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதுபோன்று மிசோரமில் 43 லட்சம் ரூபாய் சிக்கியது. மேலும் ஏராளமான மின்னணு சாதனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும், சர்வதேச போதைப்பொருள் கடத்தல் கும்பலுடன் உள்ள தொடர்புகள் குறித்து விசாரித்து வருவதாகவும் தேசிய புலனாய்வு முகமை அறிவித்துள்ளது.
எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் வெளிநாட்டு பங்களிப்பு ஒழுங்குமுறை மசோதா 31 உறுப்பினர் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு வெளிநாட்டில் இருந்து வரும் நன்கொடை உள்ளிட்ட நிதியினங்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கும் சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு அறிமுகப்படுத்தியது. இதன்படி வெளிநாட்டில் இருந்து நிதியை பெறும் உள்ளூர் நிறுவனங்கள் மூடப்பட்டாலோ சீல் வைக்கப்பட்டாலோ அந்த நிதியை மத்திய அரசு நியமிக்கும் ஒரு அதிகாரி நிர்வகிக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இந்த மசோதாவுக்கு திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வந்தன. தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இம்மசோதாவை எதிர்த்து ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்நிலையில் இன்று அவை தொடங்கியதும் மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு பரிந்துரைக்கும் தீர்மானத்தை உள்துறை இணை அமைச்சர் நித்யானந்த் ராய் அறிமுகம் செய்தார். இம்மசோதா சிறுபான்மையினருக்கு எதிரானது என குறிப்பிட்டு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால், சமாஜ்வாதி ஜனதா கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். பின்னர் 21 மக்களவை உறுப்பினர்கள் மற்றும் 10 மாநிலங்களவை உறுப்பினர்கள் அடங்கிய 31 பேர் கொண்ட நாடாளுமன்ற கூட்டுக்குழுவின் ஆய்வுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த குழு மசோதாவை விரிவாக ஆய்வு செய்து குளிர்கால கூட்டத்தொடரில் அதன் பரிந்துரையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கும். குறுக்கு வழி வாழ்க்கையை குறுகலாக மாற்றிவிடும் என இளைஞர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுரை வழங்கியுள்ளார். டெல்லியில் நடைபெற்ற முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் சுயசரிதை புத்தக வெளியீட்டு விழாவில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார். விழாவில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, தற்போது ரீல்ஸ் மற்றும் சமூக வலைதள இன்ஃபுளுயன்சர்களின் ஆதிக்கம் செலுத்தும் காலகட்டத்தில் இருப்பதாக தெரிவித்தார். தற்போதைய காலகட்டத்தில் இளைஞர்கள் குறுக்கு வழியை தேர்வு செய்தால் அது அவர்களின் வாழ்க்கையை குறுகலாக மாற்றிவிடும் எனவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். एक बात हम जरूर याद रखें, रेलवे स्टेशन पे लिखा हुआ होता है, कुछ लोगों को पटरी पर कूद करके जाने की आदत होती, ब्रिज पर नहीं जाते, तो वहां लिखा होता है शॉर्टकट विल कट यू शॉर्ट. தலைவர்களின் சுயசரிதை உள்ளிட்டவற்றை இளைஞர்கள் படித்து வாழ்க்கையின் இலக்கணத்தை அதிலிருந்து கற்றுணர்ந்து முன்னேற வேண்டும் என்றும் பிரதமர் மோடி அறிவுறுத்தினார். டாடா குழும தலைவர் பொறுப்பிலிருந்து விலகுவதாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த சந்திரசேகரன் அறிவித்துள்ளார். டாடா குழும தலைவராக கடந்த 2017ஆம் ஆண்டு சந்திரசேகரன் பதவியேற்ற நிலையில் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்துடன் அவரது பதவிக்காலம் நிறைவடைகிறது. ஆகஸ்ட் 18ஆம் தேதி டாடா நிறுவனத்தின் ஆண்டு பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள நிலையில் அதில் மீண்டும் டாடா குழும தலைவராக சந்திரசேகரனை தேர்வு செய்ய வாக்கெடுப்பு நடத்த உள்ளதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் தனது பதவியை ராஜினாமா செய்வதாக சந்திரசேகரன் அறிவித்துள்ளார். டாடா குழும தலைவராக சந்திரசேகரனை மீண்டும் நியமிக்க டாடா அறக்கட்டளை தலைவர் நோயல் டாடா உள்ளிட்டோர் தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்த நிலையில் திடீரென இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. அதே நேரம் 2027 பிப்ரவரி மாதம் வரை டாடா குழும தலைவராக சந்திரசேகரன் தொடர்வார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிப்ரவரி மாதத்திற்கு பின் தன்னை மீண்டும் டாடா சன்ஸ் குழும தலைவராக நியமிக்க வேண்டாம் என்று சந்திரசேகரன் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. சந்திரசேகரனின் ராஜினாமா அறிவிப்பை தொடர்ந்து பங்குச்சந்தையில் டாடா குழுமத்தின் TCS, டாடா கன்சியூமர்ஸ், டாடா மோட்டார்ஸ் உள்ளிட்ட நிறுவன பங்குகள் 4% வரை வீழ்ச்சியடைந்தன. வானியலின் அழகிய அற்புதங்களில் ஒன்றான அரிதான முழு சூரிய கிரகணம் ஸ்பெயினில் தனது நிழலை பரப்பிய தருணத்தில் பதிவு செய்யப்பட்ட காட்சிகளே இவை. ரஷ்யாவில் உள்ளூர் நேரப்படி மாலை 5 மணிக்கு சந்திரன் முதலில் சூரியனை மறைத்தது. அப்போது அதன் வெளிப்புற ஒளிவட்டத்தின் மினுமினுப்பான ஒளி மட்டுமே எஞ்சியிருந்தது. அதன்பின் ஐஸ்லாந்தின் தலைநகரான ரெய்க்ஜாவிக் நகரில் 1433ஆம் ஆண்டுக்கு பிறகு நிகழ்ந்த முழு சூரிய கிரகணத்தை வானியல் ஆர்வலர்கள், சுற்றுலா பயணிகள் உட்பட 80,000க்கும் மேற்பட்டோர் கண்டுகளித்தனர். ஐரோப்பிய நாடுகளில் சூரியன் மறையும் நேரத்தில் கிரகணம் நிகழ்ந்ததால் கிரகணத்துடன் கூடிய சூரிய அஸ்தமனத்தை காணும் அரிய வாய்ப்பு கிடைத்தது. குறிப்பாக ஸ்பெயினில் 27 ஆண்டுகளுக்கு பிறகு நிகழ்ந்த முழு சூரிய கிரகணத்தை கண்டு மக்கள் ஆர்ப்பரித்தனர். இங்கிலாந்து தலைநகர் லண்டனில் நாடாளுமன்ற வளாகம் உள்ளிட்ட இடங்களில் மக்கள் சூரிய கிரகணத்தை கண்டுகளித்தனர். பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் உள்ள ஈஃபில் கோபுரத்தை பகுதி சூரிய கிரகணம் கடந்து சென்றதை மக்கள் ஆர்வமுடன் பார்த்து ரசித்தனர். ஐரோப்பாவின் பெரும்பாலான பகுதிகள், வடமேற்கு ஆப்பிரிக்காவின் சில பகுதிகள், கனடாவின் பெரும் பகுதி மற்றும் வட அமெரிக்காவின் சில இடங்களில் பகுதி சூரிய கிரகணம் நிகழ்ந்தது. இந்திய நேரப்படி இரவு 11:16 மணிக்கு சூரிய கிரகணம் நடைபெற்றதால் இந்தியாவிலிருந்து இதனை காண முடியவில்லை.